இந்த வாத்தியார்களுக்கு மாணவர்களிடையே முட்டிக்கிட்டே இருக்குதே. இந்த பள்ளிக்கூடத்தில் கத்தி தூக்கிட்டு வரானே இந்த பயக கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறானே, என்ன செய்யலாம்? வருங்கால சந்ததியினர் இப்படி இருக்கிறது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு மக்கள்கிட்ட என்ன செய்யலாம்னு கேட்டோம். மக்கள் லட்டு லட்டா தூக்கி பதில வச்சுட்டாண்டா. கொஞ்சம் ஆரோக்கியம் கம்மியாக தான் இருக்குது தம்பி. டீச்சரை வந்து ஸ்ட்ரிக்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால அவங்க கொஞ்சம் பண்றது இல்லை. அதனால இவங்களுக்கு கொஞ்சம் அசால்ட்டா இருக்குது பசங்களுக்கு. நாங்க படிக்கும்போது எங்களை அடிப்பாங்க, கட்டிங் பண்ணிட்டு வந்த அந்த ஒழுங்கு இல்லைன்னா அது இருக்கும். ஆனா இப்ப இருக்கிற அந்த வாழ்வியல் சேஞ்சே வந்து அடிக்காம கொண்டு போறது நல்லதா இருக்கும் நான் ஃபீல் பண்றேன். பிள்ளைங்க தப்பு பண்ணா கண்டிப்பாங்க, அடிப்பாங்க, வைப்பாங்க. இப்பெல்லாம் சுத்தமா அப்படிலாம் கிடையவே கிடையாது. அதனாலவே பிள்ளைங்க என்ன பண்ணிச்சுக்க, அட்வான்டேஜ் எடுத்துச்சுக்க. நீங்க மிரட்டினா நாங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம். டீச்சர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்லாம் போய் இப்போ ரொம்ப காலம் ஆயிடுச்சு. இது டீச்சர்ஸே நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க, எங்களுக்குரிய மரியாதை கிடைக்க மாட்டேங்குது, குரு அப்படிங்கிற ஸ்தானத்தை இழந்து அவங்க இப்போ ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நாங்கள் படிக்கும்போது நல்லொழுக்கம் எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸ்போர்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ட், கல்விக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா எல்லாருமே செல்போனில் அடிக்ட் ஆகிருக்கிறாங்க. ஆசிரியர்கள் கண்டிச்சா வந்து மாணவர்களுக்கு வந்து அதை வந்து தவறாக நினச்சிக்கிறாங்க. ஏதோ எனக்கு சிலபஸ் கொடுத்துருக்காங்களா, இன்னைக்கு கிளாஸ் நடத்தமா முடிஞ்சா போனோமா அப்படின்ற மாதிரி தான் போயிருக்கு. ஆனால் அப்போ அப்படிலாம் கிடையாது. ஒரு டீச்சர்ஸ் வந்து பிள்ளையை அடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு வீடியோ காமிக்குது. அதை வச்சுக்கிட்டு பேரண்ட்ஸ் ஃபுல் என்ன பண்ணிடுறாங்கன்னா தப்பாவே நினைச்சிடுறாங்க. அப்ப நம்ம பிள்ளையும் இப்படிதான் அடிப்பாங்களோ அப்படிங்கிற பயத்திலேயே அந்த பேரண்ட்ஸ் வந்து அவங்க பேரண்ட்ஸே விளக்கிறாங்க. டீச்சர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான உறவை வந்து பேரண்ட்ஸே விளக்கி வச்சிடுறாங்க. ரொம்ப டிசிப்ளின் இல்லாமல் இருக்கிறாங்க இப்போ வர்ற பசங்க எல்லாமே. பசங்களும் சரி, பிள்ளைகளும் சரி. எங்கள் கிளாஸ் பசங்க மட்டும் தான் கொஞ்சம் சரியில்லைன்னா சார்லாம் நல்ல சார் இல்லைங்க சார். தமிழ் சார் இருக்கார் எங்கள் கிளாஸ் சார். அவர் ரொம்ப நல்ல சார், எல்லாமே நல்லா தான் சொல்லி தருவார். தப்பு செஞ்சால் கூட ரொம்ப அடிக்க மாட்டார். வாத்தியார்கள் வந்து பிள்ளைகளை அடிக்கிறதுக்கு வந்து பொம்பளை வீட்டில் இருக்க தாய் தாப்பங்க போய் கேட்குறாங்களோ அது வரைக்கும் மாணவர்கள் எங்கேயுமே திருந்த மாட்டாங்க.